everyone, this is from CBS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் இட ஒதுக்கீடு தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தோல்வி. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல 131வது சட்ட திருத்தம் கொண்டு வர மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த தொகுதி மறு சீரமைப்புக்கான அந்த கமிஷன் போடுறதுக்கான அந்த மசோதாவும் கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லி, புதுச்சேரி மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்குவதற்கான அந்த மசோதாவை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன ஆகியிருக்கு அப்படின்னா அதே மாதிரி ஆர்டிகிள் 81ல இப்போ 550 இருக்கக்கூடிய அந்த மேக்சிமம் சீட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 850 அதிகரிக்கக்கூடிய அந்த மசோதாவும் கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்ட திருத்த மசோதா வந்து தோல்வி அடைந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்காக அந்த மசோதா வந்து கொண்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில மசோதா வந்து 2 அவைகளையும் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ ஆர்டிகல் 368 பகுதி 20ல இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல் 368 பேசிஸ்ல தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அடிப்படையில தான் 2 அவையில வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதாவது 2/3 மெஜாரிட்டி. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கணும். அதாவது இருக்கக்கூடிய இப்போ 543 இருக்காங்கன்னா இதுல பாதிக்கு மேல 50% மேல மெம்பர்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கணும். அதுல பாத்தீங்க அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி இந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கணும். ஸோ பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 528 உறுப்பினர்கள் வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆதரவாக 299, 98, எதிராக பாத்தீங்க அப்படின்னா 230 எம்பிக்கள் வந்து எதிராக வாக்களித்ததுனால இந்த மசோதாக்கள் பாத்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து நம்மளுடைய லோக்சபால வந்து தோல்வி அடைந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2025-26 55,200 புத்தாக்க நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அங்கீகாரம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் மேக் இன் இந்தியாவில் வந்து கவர் ஆகும். ஸோ மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டம் வந்து 2014ஆம் ஆண்டு வந்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்தியாவிலே அந்த பொருட்களை உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணக்கூடிய திட்டம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 16, 2016ஆம் ஆண்டு ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற திட்டம் வந்து மத்திய அரசால் தொடங்கப்பட்டிருக்கும். எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது புதிதாக தொடங்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு அவங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருட்டு தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதிதாக தொடங்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட், அதே மாதிரி ஈஸி கம்ப்ளைண்ட்ஸ், ஈஸியாக பெர்மிஷன் வாங்குறதுக்கான அவங்களுக்கு ஃப்ரீ கொலாட்ரல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்து அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்ட்ஸ், அதாவது 10,000 கோடிக்கு மேலே புதிதாக அந்த தொடங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க ஈஸியாக தொழில் பண்ணுறதுக்காக ப்ரோட்டோடைப் டெவலப்மெண்ட், ஸோ கான்செப்ட் ஒரு தொழில் தொடங்கும் போது என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஸோ அதெல்லாமே இந்த திட்டம் மூலம் அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கொலாட்ரல் ஃப்ரீ ஃபண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டன்ட் ரைட்ஸ், ஸோ அது எல்லாமே அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ரிடியூஸ்டு காஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் இந்த ஸ்டார்ட் அப் திட்டம் மூலம் தொடங்கப்படும் அந்த நிறுவனங்களுக்கு வந்து வழங்கப்படும். ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 2025-26ஆம் ஆண்டு 55,200 புத்தாக்க நிறுவனங்கள் வந்து மத்திய அரசு வந்து அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க. ஸோ 2016 தொடங்குதலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.23 லட்சத்துக்கு மேல் வந்து புத்தாக்க நிறுவனங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 5 ஸ்டாண்டப் திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, எஸ்சி எஸ்டி அதே மாதிரி விமன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்டாண்டப் இந்தியா திட்டம்.